ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவிந்த். Realme 11 Pro சீரிஸை இன்றைக்கி அஃபிஷியலாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே Realme 11 Pro அண்டர் 25,000க்கும் Realme 11 Pro Plus அண்டர் 30,000 செக்மெண்ட்டுக்காகவும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை எல்லாத்தையும் வீடியோவில் போய்ட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த Realme 11 Pro சீரிஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. Realme 11 Pro 11 Pro Plus அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் எல்லாம் சேம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான லுக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெதர் லைக் ஃபினிஷில் நம்ம கொடுத்துருக்காங்க. வேகான் லெதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இதுவே பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ரீன் கலருக்கான வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 11 Pro Plusல மட்டும்தான் இருக்குது. 11 Proவில் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் இந்த ரெண்டு கலர் ஆப்ஷன் தான். Pro Plusல மட்டும்தான் இந்த க்ரீன் கலருக்கான ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மற்றபடி Realme 11 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 191 கிராம்ஸ்க்கான weight and 8.7 mm திக்னஸோட இருக்கு. அண்ட் Realme 11 Pro Plus பார்த்தீங்கன்னா 189 கிராம்ஸ்க்கான weight and 8.2 mm திக்னஸோட இருக்கு. ஸோ அந்த வகையில் ரெண்டு மொபைலுடைய லுக் பில்டு குவாலிட்டி சேம். அண்ட் Realme கிட்ட இருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த லுக் எனக்கு படுது. அடுத்து மற்றபடி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா 11 Pro 11 Pro Plus ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் சில ஃபீச்சர்ஸ் காமனாக இருக்குது, ஒரு சில வித்தியாசங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் சேம் ஒரே மாதிரியான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே, அதுவும் கர்வ்டு OLED பேனலுக்கான டிஸ்பிளே, 10 பிட் கலருக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே அப்படின்றது இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்குது, 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 950 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், 2160 ஹெர்ட்ஸ்க்கான அந்த PWMக்கான டிம்மிங் ஃபீச்சர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஒரு சூப்பரான டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்டுக்கு வியூவிங்காக உங்களுக்கு ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்கிறதுனால உங்களுக்கு டச் ரெஸ்பான்ஸ் மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கேமிங் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டச்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டச் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே இவங்களுடைய லான்ச் பண்ணிருக்கக்கூடிய செக்மெண்ட்டுக்கு ரீசனபிள் ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கர்வ்டு டிஸ்பிளேவும் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவாகவே இருக்குது. அதே மாதிரி அடுத்த காமனான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் Realme 11 Pro 11 Pro Plus ரெண்டுத்துலையுமே நமக்கு ஒரே ப்ராசஸர் தான். மீடியாடெக்கோட Dimensity 7050 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6 nm சைஸ்க்கான இந்த 5G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது பேர் Dimensity 7050 அப்படின்ற மாதிரி ஒரு புது ப்ராசஸர் அப்படின்ற மாதிரிலாம் வந்ததுனாலும் இது வேறு எதுவும் கிடையாது. நமக்கு Dimensity 1080 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் இருந்ததில்ல, ஸோ கிட்டத்தட்ட அதே தான், அதுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ப்ராசஸரும் நம்ம கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் Dimensity 1080 அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி எடுத்து பட் இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Realme 11 Proக்கு கண்டிப்பாக வருது. ஏன்னா Realme 11 Pro செட் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 24,000 ரூபா பேஸ் வேரியன்ட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸர் கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர். பட் Pro Plusக்கு அந்த 28,000 ரூபா அந்த செக்மெண்ட்டுக்கு போகும்போது தான் இந்த ப்ராசஸர் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, இது Dimensity 1080 அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுனால ஓரளவுக்கு உங்களால் ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸும் எடுத்துக்க முடியும். அண்ட் நார்மல் யூசேஜுக்கு உங்களுக்கு சொல்லவே வேணாம், நல்ல உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இது போக 5G ப்ராசஸர்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த வகையில் 9 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் ரெண்டுத்துலையுமே LPDDR4X அண்ட் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் இங்கே இருக்குது. அடுத்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வந்தோம்னா இங்கே வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு வரும்போது Realme 11 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் Realme 11 Pro Plusல உங்களுக்கு 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் Pro Plusல இருக்குது. அது வேணும்னா நீங்கள் Pro Plus போகலாம். அதே மாதிரி அடுத்த டிஃப்ரெண்ட்டுக்கான கேமராவில் இங்கே தான் ஆக்சுவலி ஒரு மேஜரான அப்கிரேட் அப்படின்றதே பண்ணியிருக்காங்க. இதில் Realme 11 Pro பார்த்தீங்கன்னா பின்பக்கம் ரெண்டு கேமரா தான், 100 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி, இது கூட 2 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 100 மெகாபிக்சலுக்கான கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஆம்னி விஷன் சென்சார் பேக் பண்ணி தான் இந்த 100 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது. இதுவே Realme 11 Pro Plusல பார்த்தீங்கன்னா இங்கே பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பிரைமரி 200 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, அங்கேயும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. பட் இதில் சாம்சங்கோட HP3 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ அந்த வகையில் ரியர் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்டவுட்டபிளி உங்களுக்கு Realme 11 Pro விட 11 Pro Plusல கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஏன்னா ஆம்னிவிஷன் சென்சார்லேருந்து சாம்சங் சென்சார் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 200 மெகாபிக்சலுக்கான கொஞ்சம் ஹை ரெசல்யூஷனுக்கான கேமராலாம் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மொபைல் ஃபோட்டோகிராஃபியுடைய டீட்டெயிலிங் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வீடியோகிராஃபிக்கும் கண்டிப்பாக Realme 11 Pro Plus கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இது போக 200 மெகாபிக்சல் சூப்பர் ஜூமோடலாம் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே Realme 11 Pro Plusல இருக்குது. ஸோ அதெல்லாம் வேணும்னா நீங்கள் 11 Pro Plus
ப்ளஸுக்கு போகலாம். ஸோ கேமரா ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா 11 Pro ப்ளஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே Realme 11 Proவில் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே இங்கே இந்த பக்கம் Realme 11 Pro ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா சோனியோட சென்சார் பேக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 11 Proவில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட சென்சார். மற்றபடி ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS தான் செல்ஃபி கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ Realme 11 Pro ப்ளஸில் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராலாம் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே 1080 பிக்சலுக்கான வீடியோ ரெக்கார்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். Realme 11 Pro ப்ளஸில் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எது பெட்டராக இருக்கும் 16 மெகா பிக்சலாக 32 மெகா பிக்சலாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 32 மெகா பிக்சல் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஏன்னா இது சோனி சென்சார், ஆக்சுவலி 16 மெகா பிக்சல் சாம்சங் சென்சார். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் டீடைலிங் எல்லாமே கொஞ்சம் இந்த 32 மெகா பிக்சல் கேமராவில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஹை ரெசல்யூஷன் கேமரா அப்படின்றதுனாலுமே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட டீடைலிங்ஸ் எல்லாமே Realme 11 Pro ப்ளஸில் கொஞ்சம் டீடைலிங் பெட்டராகவே இருக்கும். பட் ஆனால் வீடியோகிராஃபின்னு வரும்போது அந்தளவுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. 32 மெகா பிக்சல் கேமராவாக இருந்தாலும் இங்கே 1080 பிக்சலுக்கான வீடியோ ரெக்கார்டிங் தான் கொடுக்குறாங்க. அண்ட் கேமராவோட ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோவில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோகிராஃபி அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்றது டீட்டெயிலாகவே தெரியுது. ஸோ அந்த வகையில் ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக உங்களுக்கு Realme 11 Pro ப்ளஸில் கண்டிப்பாக ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். 11 Pro ப்ளஸ் பெட்டராக இருக்கும். பட் வீடியோகிராஃபின்னு வரும்போது பெரிய வித்தியாசம் இருக்காது, அதை நோட் பண்ணிக்கங்க. இது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மொபைலுமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கன்வெர்ட்டர் தான் வருது. அண்ட் டுவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டரை கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இருக்குது. அண்ட் Android 13 Realme UI 4.0 கீழே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைசிங் அண்ட் அதற்கான ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்க்கும்போது Realme 11 Proவில் 3 வேரியன்ட் இருக்குது. இதில் பேஸ் ஆப்ஷன் 8GB 128GB வேரியன்ட் 24,000 அண்ட் 8 + 256GB வேரியன்ட் 25,000 அண்ட் 12 + 256GB வேரியன்ட்டுக்கு 28,000 மாதிரி ப்ரைசிங் செட் பண்ணியிருக்காங்க. அப்படி இங்கே Realme 11 Pro ப்ளஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டே வேரியன்ட் தான். பேஸ் ஆப்ஷன் 8 + 256 இதுக்கு 28,000 அண்ட் 12 + 256 30,000 மாதிரி ப்ரைசிங் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த 8 + 256GB வேரியன்ட் காமனாக இருக்குது. அண்ட் இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா Realme 11 Proக்கும் 11 Pro ப்ளஸ்க்கும் ஒரு 3,000 வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த 3,000 டிஃப்ரெண்ட்டுக்கு அந்த 3,000 பெட்டராக இருக்கிறதுக்கு என்ன இங்கே Realme 11 Pro ப்ளஸில் பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா 200 மெகா பிக்சலுக்கான அந்த கேமரா தான் பெட்டராக இருக்குது. அஃப்கோர்ஸ் 100 வாட்ஸ்க்கான சார்ஜர் பெட்டராக கிடைக்குது அப்படின்னாலும் அது எனக்கு பெரிய வித்தியாசமாக தெரியல. பட் ஆனால் கேமரா அது 200 மெகா பிக்சல் கேமரா அப்படின்றது கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு Realme 11 Proலேருந்து 11 Pro ப்ளஸில் ஒரு அப்கிரேட் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். கொஞ்சம் பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஏன்னா டீடைலிங்லாம் எனக்கு பெட்டராக வேணும், நான் ஃபோட்டோ எடுக்கும்போது அதோட டீடைலிங் எனக்கு பெட்டராக வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்குலாம் கண்டிப்பாக Realme 11 Pro ப்ளஸ் பெட்டராக இருக்கும். அதில் ஃபோட்டோகிராஃபியோடைய டீடைலிங் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி செல்ஃபி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் கேமரா பர்ஃபார்மன்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா Realme 11 Pro ப்ளஸ் 3,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கலாம். பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரே நெகட்டிவ் அந்த ப்ராசர் 28,000 இந்த ப்ராசர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் Realme 11 Pro பார்க்கும்போது 24,000 தான் நிறைய ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னாலும் கேமரா மட்டும் அந்த ஆம்னிவிஷன் சென்சாருக்கு பதில் ஒரு சோனி சென்சார் இல்லை சாம்சங் சென்சார் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும், சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் அதை தாண்டி மற்றபடி பார்க்கும்போது Realme 11 Proவில் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ ஓவரால் இந்த Realme 11 Pro சீரிஸ் பார்க்கும்போது அவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய செக்மெண்ட்டுக்கு Realme 11 Pro ஓகே ரீசனபிள் அப்படின்ற மாதிரி இருக்குது. Realme 11 Pro ப்ளஸ் கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் Dimensity 8200 மாதிரியான அந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெஸ்ட் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த Realme 11 Pro சீரிஸ் ஓகேப்பா நல்லா இருக்குது, பரவாயில்ல, ரீசனபிள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. மற்றபடி உங்களுக்கு இந்த Realme 11 Pro சீரிஸை பற்றி என்ன தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.